முதன்மையான மிக முக்கியமான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, இந்த போராட்டம் அமைதியான முறையில் நடத்தி முடிக்கும் போது இந்த போராட்டத்திற்குள் திமுகவினர் புகுந்து மெரினா என்ற கோரிக்கையை எழுப்பி இந்த போராட்டத்தை அமைதியான முறையில் முடிக்க விடவில்லை, இந்த போராட்டத்தை திசை திருப்பும் வகையில் நடத்தினார்கள் அப்படின்ற மிக முக்கியமாக வைக்கிறாங்க. அதாவது போராட்டம் முடிவடையும் போதுதான் மெரினா என்ற கோரிக்கை எழுப்பப்படுகிறது என்ற குற்றச்சாட்டை ஏஐஒய்எஃபோட அறிக்கை தெல்ல தெளிவாக கூறுகிறது. உண்மையில் போராட்டம் முடிவடையும் போதுதான் மெரினா என்ற கோரிக்கை எழுப்பப்பட்டதா? இந்த போராட்டம் நடைபெற்ற டைம்லைனை நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. அன்றைக்கு மதியம், சனிக்கிழமை மதியம் 6வது நாள் போராட்டத்தில் சுமார் 2:30 மணி அளவில் தர்மேந்திர பிரதான் பதவி விலகிறார். இது முதல் டைம்லைன். இதை முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இதற்கு அடுத்து 4:30 மணிக்கு அமைச்சர் ராஜ்மோகன் பாலநிலத்துக்கு வராரு. இது 2வது. பாலநிலத்திற்கு வந்த பிறகு அடுத்து 3வதாக என்ன நடக்குதுன்னா, 5 மணி அளவில் இந்த போராட்டத்தை சிஜேபியின் டெல்லி தலைமை வாபஸ் பெறுவதாக அறிவிக்கிறது. இது 3வது டைம்லைன். அடுத்து இந்த போராட்டம் நிறைவுற்றதாக எத்தனை மணிக்கு சொல்கிறாங்கன்னா, இரவு 11 மணிக்கு அறிவிக்கப்படுகிறது. சிஜேபியும் அங்கிருந்த ஏஐஒய்எஃப், ஏஎஸ்எஃப் அப்புறம் சில அமைப்புகளும் சேர்ந்து தான் இந்த போராட்டம் நிறைவுற்றதாக 11 மணிக்கு அறிவிக்கிறார்கள். இது 4 டைம்லைன் இங்கே மிக முக்கியமானது. இப்போ இந்த இடத்துல தான் யார் சொல்லக்கூடியது, ஏஐஒய்எஃபோட அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, போராட்டம் முடிவடையும் போது இந்த மெரினா என்ற கோரிக்கை எழுப்பப்பட்டது. அதாவது போராட்டம் முடிவடைந்தது 11 மணிக்கு, அப்போ தான் அறிவிக்கப்படுகிறது. அப்போ அந்த நேரத்தில் தான் மெரினா என்ற கோரிக்கை எழுப்பப்பட்டது இவங்க அறிக்கைப்படி. அது உண்மையா? இந்த டைம்லைனில் நான் சொன்ன சீக்வன்ஸில் 2வது டைம்லைனை பாருங்கள். அமைச்சர் ராஜ்மோகன் வந்தது. அந்த வீடியோவை எல்லோரும் போய் தயவுசெய்து பாருங்கள், பத்திரிகையாளர்கள் பாருங்கள். ஏஐஒய்எஃப் சொன்ன அறிக்கைப்படி உண்மையில் மெரினா என்ற கோரிக்கை முடிவில் நடந்ததா, இல்லை அமைச்சர் வரும்போதே இது எழுப்பப்பட்டதா? மெரினா மெரினா என்ற கோரிக்கை எங்கு எழுப்பப்படுகிறதுனா, அமைச்சர் வரும்போதே எழுப்பப்படுது. சுமார் போராட்டம் நிறைவுறுது அப்படின்னு சொன்ன 11 மணியிலிருந்து அதற்கு முன்னதாக 6 மணி நேரத்துக்கு முன்னாலே மாணவர்கள் மத்தியில் இந்த கோரிக்கை வந்துருச்சு. ஏன்னா அப்போ வரைக்கும் இந்த போராட்டம் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த போராட்டம் எங்கேயும் நிறைவுறலை. மெரினான்ற கோரிக்கையும் எப்படி எழுப்பப்படுகிறதுன்னா, இந்த போராட்டம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும். ஏன்னா வந்த மாணவர்கள் எல்லாம் நீட் ரத்து, நீட் ஒழிப்பு, பேன் நீட் என்ற கோரிக்கையில் தான் ஒன்றிணைஞ்சு நிற்கிறாங்க. நீட் ரத்து என்ற கோரிக்கை அங்கே நிறைவேற்றப்படலை. தர்மேந்திர பிரதான் முதல் கட்டமாக பதவி விலகல் நடைபெற்றிருக்கு. இது போராட்டத்தின் முதல் கட்டம் என்று மாணவர்கள் உங்களோட பேட்டிகளிலே பேசியிருக்காங்க. அங்கே தான் இந்த மெரினா கோரிக்கை எல்லாம் எழுப்பப்படுகிறது. அப்போ போராட்டம் முடிவடையும் போது யாரோ ஒருத்தர் பூந்து இந்த கோரிக்கையை எழுப்பி இந்த போராட்டத்தை முடிவடையக்கூடாது, மெரினாவுக்கு செல்வோம், இப்படியெல்லாம் கோரிக்கை எழுப்பப்படவில்லை. அமைச்சர் வந்தபோதே மாணவர்கள் இந்த போராட்டத்தில் நாங்கள் மெரினாவிற்கு போக வேண்டும், மெரினாவை திறந்து விடு அப்படின்னு பேசுகிறாங்க. பலர் பிளக்கார்டுகளை பிடிக்கிறாங்க. இதுதான் நடைபெற்றது. இப்போது ஏன் இந்த போராட்டத்தில் மாணவர்கள் மெரினா என்ற கோரிக்கையை எழுப்பினார்கள், அல்லது பொது இடத்தை நோக்கி நகர வேண்டும் என்று எழுப்பினார்கள்? இதை நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. இந்த போராட்டம் ஆரம்பத்திலிருந்து நடந்த பார்க்கலாம். அதாவது போராட்டம் தொடங்கப்பட்டு அடுத்த 2வது நாள்லாம் மாணவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்றாங்க. முதல்ல ஒரு 20 பேர் இருந்தது, அடுத்து 50 ஆகுது, அடுத்து 100 ஆகுது, அடுத்து 300. இப்படி தொடர்ந்து மாணவர்களின் எண்ணிக்கை குறையாமல் அதிகரித்து கொண்டே வந்தது. அதானே நம்ம பார்த்தோம் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டதில். ஒவ்வொரு நாளும் மாணவர்கள் அலையலையாக கூட்டம் கூட்டமாக வந்தார்கள். அதோட இறுதியாக வெள்ளிக்கிழமை மாலை பலரும், கல்லூரி முடிந்த மாணவர்கள், வேலைக்கு முடிந்த மாணவர்கள், சனி ஞாயிறு லீவில் இருந்தவங்க, இப்படி எல்லோரும் அலையலையாக திரண்டார்கள். இதுதானே நம்ம கண்ணு முன்னால் நம்ம பார்த்தோம். பல்வேறு மாணவர்களும் தங்களோட நண்பர்கள் முதற்கொண்டு எல்லாத்தையும் இழுத்துக்கிட்டு வந்தாங்க. சனிக்கிழமை நம்ம அன்னைக்கு கூட்டத்தில் இருக்கும்போது எப்படி பார்த்தோம், சனிக்கிழமை அமைச்சர் வரும்போது கூட பாருங்க எவ்வளவு மாணவர்கள் திரண்டு இருந்தாங்க. இது எல்லாமே வீடியோ ஃபுட்டேஜஸ் இருக்கு. அப்போது மாணவர்களின் எண்ணிக்கை அங்கே அலையலையாக கூட்டம் கூட்டமாக அங்கே நின்று இருந்தாங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. ஆயிரக்கணக்கான மாணவர்கள்
பாலன் இல்லத்தில் அந்த ஒரு பில்டிங்கை சுற்றி இருக்கக்கூடிய சின்ன இடத்துக்குள்ள அவ்வளவு மாணவர்கள் கூடியிருந்தார்கள். இப்போ கூட யார் வேணாலும் அந்த இல்லத்திற்கு போய் அதை பார்க்கலாம், அந்த இடத்த பார்க்கலாம், அங்கே எவ்வளோ பேர் திரண்டிருந்தார்கள் அப்படின்னு அவங்களோட ஃபுட்டேஜஸை, பழைய ஃபுட்டேஜையும் இடத்தையும் ஒப்பிட்டு பார்க்கலாம். இப்போ ஆயிரக்கணக்கான மாணவர்கள் கூடியிருந்தார்கள். ஏன் கூடினான்னா நீட் ரத்து என்ற போராட்டம் நாடு தழுவிய அளவில் பயங்கரமாக வெடிச்சிச்சு. இங்கே சென்னையில் நம்ம ஊரில் மாணவர்கள் இந்த கோரிக்கையை சுமந்து கொண்டு போராடிட்டு இருக்கான். அதுவும் 5 நாளாக போராடுறான். இந்த செய்திகள் எல்லாம் பற்றி பாவுது. அப்போ அந்த நீட் ரத்து என்ற கோரிக்கைக்காக மாணவர்கள் வந்து ஒன்று கூடி நிற்கிறாங்க. இந்த ஒன்று கூடல தான் இடம் பத்தலைன்ற இதையே உணர்றோம் நாங்கள். இதுதான் அங்கே நடந்துச்சு. எவ்வளோ பேர் அங்கே குமிஞ்சு நின்னாங்க. கேட்டுக்கு வெளியில சுத்தி நின்று, பில்டிங்கை சுத்தி நின்று எத்தனை பேர் பார்த்தாங்க. இதை வந்து பொய்ன்னு சொல்ல முடியுமா? பத்திரிகையாளர்கள் எத்தனை பேர் நீங்கள் பார்த்திருப்பீர்கள்? அதை கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. சனிக்கிழமையோட நிலைமை வந்து இதாக தான் இருந்துச்சு. அவ்வளவு கூட்டம், அவ்வளவு மாணவர்கள், அதுவும் வந்துகிட்டே இருந்தாங்க. அது எங்கேயும் குறையில. இது மட்டுமா? மாணவர்கள் நாங்கள் வந்து அங்கே வந்து சும்மா உட்காந்துட்டு மட்டும் இல்லை, நாடளவில் இந்த போராட்டம் எப்படி நடக்குது அப்படின்றதையும் நாங்கள் பார்த்துட்டு தான் இருந்தோம். வெறும் சென்னை பாலங்கள்ல மட்டும் நாங்கள் பார்க்கல, டெல்லியில் நடந்ததை நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். டெல்லியில் என்ன நிலமன்னு பார்த்துட்டு இருந்தாங்க, இங்கே பெங்களூரில் என்ன நிலமன்னு பார்த்துட்டு இருந்தாங்க, பீகாரில் பாட்னான்ற இடத்துல நடைபெற்ற போராட்டத்தை கவனிச்சுட்டு இருந்தோம். இப்படி நாடு தழுவிய அளவில் மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அதுவும் பொது இடத்துல கூடி ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு, வெள்ளம் போல் திரண்டு போராடிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் மாணவர்கள் நாங்கள் கவனிச்சுட்டு தான் இருக்கோம். இப்படி நம்ம ஊர்ல நம்ம தான் நீட்டுக்கு எதிராக இந்த போராட்டத்தை ஆரம்பத்துல தொடங்கணும். இந்தியா எங்கேயும் எப்பயுமே தொடங்கல. நம்ம தான் முதல் முறையாக இந்த நீட்டுக்கு எதிரான போராட்டத்தை நாடு தழுவிய அளவிலே தொடங்கினோம். அப்படிப்பட்ட நம்ம ஊர்ல இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு பொது இடத்துல கூடி இதற்கு எதிராக முழங்கல. ஆனா பாருங்க, நாடு தழுவிய அளவில் இப்படி போராடிட்டு இருக்காங்கன்ற உணர்வெல்லாம் எங்கள்கிட்ட வருது. இதை பத்தி எல்லாம் டிஸ்கஷன் போது இதை பத்தி எல்லாம் பேசிக்கிறோம். இப்படி மாணவர்கள் மத்தியிலேயே இயல்பாக நீட்டை இன்னைக்கு வந்து விட்டுறவே கூடாது, அதற்கு எதிராக நம்ம திரண்டே ஆகணும். மாணவர்கள் இன்னும் நம்மளை வந்து அதிகப்படுத்தி கூப்பிட்டு வரணும்னு தான் அங்கே சிந்திச்சுட்டு இருந்தாங்களே தவிர, இந்த போராட்டத்தில் தர்மேந்திர பிரதான் வந்து பதவி விலகிட்டாரு, அதனால் இந்த போராட்டத்தை முடித்துக் கொள்வோம் அப்படின்ற மனநிலைமையெல்லாம் இல்லை சுத்தமா. மேலும் இந்த போராட்டத்தை எப்படி வெளிப்படுத்துறது, மேலும் எப்படி மாணவர்களை திரட்டுறது, இதுதான் மாணவர்கள் மத்தியில் வந்து அவங்க மண்டைக்குள்ள ஓடிட்டு இருந்தது. இதுதான் சிந்தனையா வந்து இதுதான் அவங்க பேசிட்டு இருந்தாங்க. இதோட விளைவு தான் அமைச்சர் வரும்போது வந்து இந்த கோரிக்கையை எழுந்து மெரினான்னு கத்துறாங்க. ஏன்னா இந்த போராட்டம் நடைபெற்று இருக்குன்ற இந்த சமயத்திலேயே மெரினா மூடல்ன்ற செய்திலாம் வந்துச்சா இல்லையா? இதையெல்லாம் மாணவர்கள் நாங்கள் பார்த்துட்டு தானே இருந்தோம். ஏன்னா நம்ம ஊரில் நடத்தின போராட்டத்தில் நம்ம ஊரில் நமக்கே பொது இடம் கொடுக்கலன்னா எப்படிடா இது அப்படிங்கிற இயல்பான எண்ணங்கள் நமக்கு தோணுச்சு இல்லையா? இப்படிதானே நம்ம வந்து சிந்திச்சோம் அந்த கூட்டத்துல. அப்போ இப்படிப்பட்ட கோரிக்கையை வந்து ஒரு பொது இடத்தை நோக்கி நம்ம ஆயிரக்கணக்கில் மாணவர்களை திரட்டி இந்த நீட்டை வந்து நம்ம எதிர்த்தே ஆகணுன்ற ஒரு உணர்வை, இயல்பாக எழுந்த உணர்வை ஜல்லிக்கட்டு மாதிரி நம்ம ஒரு போராட்டத்தை கட்டியமைச்சு மோடி இன்னைக்கு விடக்கூடாது, நீட்டை ரத்து பண்ணி ஆகணுன்று எழுந்த இந்த உணர்வை இதை வந்து திமுக காரன் தூண்டி விட்டான்னு எவ்வளோ மலிவாக கொச்சைப்படுத்திருக்காங்க. இந்த இடமே பத்தாதுங்கிற நிலைமையில மாணவர்கள் இயல்பா என்ன சிந்திப்பாங்க? எப்படி சிந்திக்க முடியும் நீங்க சொல்லுங்க. அதனாலதான் அமைச்சர் வரும்போது இந்த கோரிக்கை எழுது. சார்பில் இருந்து வந்ததும் ஆதரிக்கும். அவரை எதிர்த்து வராதீங்க, வெளியே போங்கன்னு சொன்னமா முறையான கோரிக்கை. இப்போ நீங்களும் நீட் எதிர்ப்பாளர்கள் தானே. இப்படி கேட்கும் போது தானே அமைச்சர் வந்து என்ன சொன்னாரு, இது உங்க போராட்டம், இந்த போராட்டம் எப்ப தொடங்குனது, எப்ப முடிக்கணும், நீங்க சாதாரண கரப்பான் பூச்சிகள் கிடையாது, மெல்ல அரிக்கும் கரையான்கள். இது குறித்த அனைத்து முடிவுகளையும் இடம் காலம் எல்லாம் நீங்களே எடுங்க. நாங்கள் கட்டற்ற ஆதரவு மட்டும் தான் உங்களுக்கு தரோம். நன்றி. இப்போ இப்படி எழுந்த கோரிக்கை மலிவாகவும் கொச்சைப்படுத்தும் விதமாகவும் பேசுறது வந்து அப்பட்டமான பச்சையான பொய். அப்போ இப்படிப்பட்ட மனநிலைமையில, இப்படி ஒரு எழுச்சிகரமான உணர்வு நிலையில ஒரு திமுக ஆதரவாளர் இருந்தா கூட இந்த கோரிக்கையை தான் வச்சிருக்க முடியும். இதுக்காக திமுக கட்சி வந்து தூண்டி விட்டுலாம் அங்க வந்து இந்த கோரிக்கையை வையின்னு தான் சொல்லியிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்படிப்பட்ட நிலைமையில தாவேகா, பாஜக, அப்புறம் சவுக்கு சங்கர் இவங்க உட்பட என்ன சொல்றாங்க, இந்த போராட்டத்தில் மெரினான்ற கோரிக்கையை எழுப்பியதே திமுக தான், அவங்க தான்
மெரினான்ற கோரிக்கையை எழுப்பி இதை மடைமாற்ற முயற்சி பண்ணாங்க, சீர்குலைக்க முயற்சி பண்ணாங்க அப்படின்றாங்க. பாலன் இல்லத்தில் போராட்டம் எதுக்கு தொடங்குச்சு? தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு ஆதரவு தெரிவித்து இந்த போராட்டம் தொடங்கியது. அவங்க போராட்டம் முடிச்சிட்டாங்களா? நீங்க முடிச்சுட்டு போக வேண்டியது. இங்க போராட்டம் நடத்தாங்க சிஜேபி வந்து நாங்க முடிச்சுக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. ஆனா இன்னொரு தரப்பு தான் வந்து இல்ல முடிக்க கூடாது, இங்கே உட்காருங்கன்றாங்க. எந்த குரூப்ன்றது சொல்லி தெரிய வேண்டியது. அதுல இன்னொரு குரூப் வாங்க மெரினாக்கு போகன்றாங்களே சார். தாவேக அரசுக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போராட்டத்தை தொடர வேண்டும் என்றே சொல்கிறார்கள். இதே டோன்ல தான் யார் பேசுறா? சிஜேபி கட்சி பேசுது. இதே டோன்ல தான் சிபிஐ கட்சியோட அமைப்புகளும் மாணவர் அமைப்புகளும் வந்து பேசுது. சரி, இவங்க சொல்ற மாதிரி திமுக தான் இப்படி வந்து சிந்திச்சு இப்படி பண்ணிச்சா? அதை பார்க்கலாமாங்க. கடந்த காலத்துல நீட் தேர்வுக்கு எதிராக சுமார் 2017 இருந்து 2021 வரைக்குமே பல்வேறு போராட்டங்கள் கட்டியமைக்கப்பட்டு பல்வேறு மாணவர் அமைப்புகள் இதற்கு எதிராக போராடி வந்திருக்கின்றன. இந்த போராட்டத்தின் விளைவை தான் அறுவடை செஞ்சுக்கிட்டு போனது திமுக கட்சி. அப்படி மாணவர்கள் போராடிய போராட்டங்களின் விளைவாகத்தான் 2021 தேர்தலில் வந்து ஜெயிச்சு பதவியிலேயே அமர்ந்தது திமுக. அது வரைக்கும் சொந்த முயற்சியில் சொந்தமாக மாணவர்களை திரட்டிலாம் அப்படி எங்கும் போராடியதில்லை. சரி, இப்படி ஜெயிச்சுட்டு வந்துச்சு இல்லை, இப்படி ஜெயிச்சு வந்த பிறகாக திமுக என்ன பண்ணுச்சு? நீட் விலக்கு மசோதாவை கடந்த காலங்களில் மாணவர் போராட்டங்களின் அழுத்தத்தின் காரணமாக நீட் விலக்கு மசோதாவை மட்டும் தீர்மானம் நிறைவேற்றினார்கள். ஆனால் அப்படி நீட் விலக்கு மசோதாவை தீர்மானத்தை நிறைவேற்றிய பிறகு அந்த மசோதாவிற்கு ஆளுநர் கையெழுத்த விட வேண்டும், குடியரசுத் தலைவர் கையெழுத்திட வேண்டும் என்று போராட்டங்களை கட்டியமைத்து அதை நிறைவேற்றியே தீர வேண்டும் என்று எப்பொழுதாவது போராடி இருக்கிறதா? சில வெறுமனே அடையாள போராட்டங்களை மட்டும் ஒரு ஆர்ப்பாட்டம் இப்படின்னு அறிவித்து விட்டு பெயருக்கு பேச்சுக்கு நாங்களும் போராட்டம் நடத்துகிறோன்னு மக்கள் கண்ணுக்கு மண்ணை தூவினாங்களே தவிர இதற்கு எதிராக சொந்த முயற்சியில் மாணவர்களை திரட்டி பொதுமக்களை திரட்டி போராட வேண்டும் என்று ஒரு நாளும் திமுக வந்து முயற்சி செய்ததில்லை. அது கடந்த கால வரலாறை நீங்கள் பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அப்போது இதுதான் யதார்த்தமான உண்மையாக இருந்திருக்கு. சரி, இது கடந்த காலத்தில். இப்போ முன்னையாவது நம்ம தான் போராடிட்டு இருந்தோம். இன்னைக்கு என்ன நிலைமை? ஜூலை 20க்கு பிறகு என்ன நிலைமை? நாடெங்கும் போராட்டம் பற்றி பரவி வருகிறது. டெல்லியில் 50 லட்சம் மாணவர்கள் கூடிட்டாங்க, பெங்களூரில் கூடிட்டாங்க, பீகாரில் கூடியிருக்காங்க. இப்படி பல்வேறு இடங்களில் மாணவர்கள் அணியாக திரண்டு போராடுகிறார்கள். மாணவர்களோட பெற்றோர்கள் போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க. நாடு முழுக்க இந்த போராட்டம் தான் பேசுபொருளாக இருக்குது. பாஜக காரனால் அதை தடுக்கவே முடியல. எல்லோரும் இதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கான். உலக அளவில் இருக்கக்கூடிய பல்வேறு செய்தி நிறுவனங்களுமே இதை தான் பேசுகிறாங்க. இப்படி ஒரு நிலைமை இருக்குது. இந்த நிலைமையில் கூட திமுக கட்சி என்ன செஞ்சிச்சு? இந்த நிலைமையில் கூட, இப்படி பற்றி பரவி வரும் நிலைமையில் கூட திமுக சொந்த முறையில் தன்னோட கட்சிக்காரர்களை திரட்டி ஒரு போராட்டத்தை, ஒரு 500 பேரை கூட திரட்டி இந்த தலைநகரில் ஒரு போராட்டத்தை கூட நடத்தலை. இதுதானே உண்மை. அப்படி ஏதாவது செய்திருக்கிறதா? ஏதாவது செய்தி வந்திருக்கா சொல்லுங்கள். மாறாக கனிமொழி வந்தாங்க, டிஆர்பி ராஜா வந்தாங்க, எழிலன் வந்தார். வந்து நாங்கள் தான் அந்த போராட்டத்தையே ஆரம்பத்தில் தொடங்கணும்னு பெருமை புலமைகளை மட்டும் பேசிக்கிட்டு போனாங்க. ஒரு ஆதரவை தந்துட்டு போனாங்க. அவ்வளோதான் செஞ்சாங்க. வேற என்ன செஞ்சிச்சு? உண்மை இப்படி இருக்க தாவேகா கட்சியாக இருக்கட்டும், பாஜக உள்ளிட்ட கட்சிகளாக இருக்கட்டும், சிபிஐ, ஏஎஸ்எஃப் இந்த கட்சிகள்லாம் என்ன சொல்கிறாங்க? திமுக செய்யாத ஒரு போராட்டத்திற்கு, திமுக செய்ய முனையாத ஒரு இதுக்கு அவன்தான் இந்த போராட்டத்தையே மெரினாவுக்கு இழுத்துக்கிட்டு போயிட்டு பெரிய போராட்டமாக மாற்ற முயற்சி செய்தான் என்பது போல அவன் தலையில் ஒரு பெரிய கிரீடத்தை தூக்கி வந்து இந்த கட்சிகள் வந்து வைக்கிறாங்க. யதார்த்தமான உண்மை, இதற்காக திமுக சிறு திரும்பை கூட கிள்ளி போடலை. அதுதான் உண்மை. இன்னும் உண்மையை சொல்லணும்னா திமுக மட்டுமல்ல, திமுக உள்ளிட்ட சகல ஓட்டு கட்சிகளும் நீட் எதிர்ப்பு போராட்டத்தில் துரோகம் தான் கடந்த காலங்களில் வந்து இழைத்திருக்காங்க. என்றைக்கும் மக்களை திரட்டி பொதுமக்களை திரட்டி இதற்கு எதிரான ஒரு பெரும் போராட்டமாக கட்டியமைக்க என்றைக்குமே முயற்சி செய்ததில்லை. இந்த போராட்டம் கூட மாணவர்களாக தன்னெழுச்சியாக திரண்டதனால தான் இன்னைக்கு வந்து நடந்திருக்கு. இதுதானே யதார்த்தமான உண்மை. அப்படிதானே நீங்க வந்தீங்க, நான் வந்தேன், எல்லாருமே வந்தாங்க அந்த போராட்டத்துக்கு. இதுதான் யதார்த்தமான உண்மை. அப்ப இவங்க சொல்றது முதல்ல திமுக தான் இந்த மெரினா கோரிக்கை வந்து எழுப்பியது, திமுக தான் அதுக்கு போகணும்னு சொன்னது எல்லாமே பச்சை பொய். உண்மையில் மெரினா கோரிக்கை எழுந்தது மற்ற மாநிலங்களில் எல்லா இடத்துலையும் நடக்கிறத பார்க்குறாங்க. அதுபோல் நாமும் இதை வளர்த்தெடுக்க வேண்டும், நீற்றத்தை நாம் செய்தே ஆக வேண்டும் என்ற உணர்வு பாலன் இல்லத்தில் இருந்த இடப்பற்றாக்குறையும் தான் மிக முக்கியமான காரணமாக மெரினா என்ற கோரிக்கை எழுவதற்கான அடிப்படையாக அமைந்தது. இதுதான் உண்மை.